ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 சீன்ஸ் Wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 14 A நியூ மெனஸ். எபிசோட ஓப்பனிங்லேயே போன கிரெடிட் சீன்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம எஸ்கனோர் அவனோட ஃபுல் பவர் போட்டு மெலியதாஸ் படுக்க போட்டிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம மெலியதாஸ் ஃபுல் டீமன் கிங்கோட பவரை அக்வயர் பண்ணிட்டான். அதனால் நீ உன் அண்ணனை போய் திரும்பி கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த டீமன் கிங்குக்கான சக்தியே இருக்குது. எனக்கு அடுத்த சக்தி இப்போ அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதாஸோட அப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பா அந்த துரோகியை இப்போ நமக்காக இப்போ சண்டை போட போகிறான். அவனை நான் இங்கே கூட்டிகிட்டு வரல, எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சுக்க, அவன் உன்னை விட சக்தியை வாய்ந்தவன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தான் அடுத்த டீமன் கிங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். எந்த பேச்சுமே பேசாமல் டீமன் கிங்கோட பேச்சை மட்டும் கேட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீமன் கிங் பேசிகிட்டு இருக்கிறாப்ல. ஆனால் எதுக்காக அவனை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? அவன் நம்ம ஏமாற்றிட்டு போனவன், அவனை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா அவனோட ஃபுல் பவர் அன்லாக் ஆனதுனால அவனோட டீமன் பவர் எல்லாமே இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம பழைய மெலியதாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே நம்மளை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவங்கள அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு டீமன் கிங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அவனை டீமன் கிங் பேச்சை மீற முடியுமா? அதனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு வெளியே வந்துட்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன், எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல யாருமே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏன்னா கெலன் தான் அந்த இடத்துல செத்து போனது அப்படின்னா கிரே ரோடு இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களே, மெலஸ்குலா அவங்க எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே கிரே ரோடு அப்புறம் மெலஸ்குலாவை பார்த்தீங்கன்னா இங்கே ஜாடியில் அடைச்சி வச்சிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் சில பேர்த்து அந்த இடத்துல காணோம். ஏன்னா இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற பாதி பேர்த்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. அண்ட் மூன் ஸ்பீட் டேரி கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு மலைவாழ் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் படுத்துக்கிட்டு சொகுசாக அந்த குளிர் கழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜெல்ரிஸ் கூப்பிட்றாரு பாரு, நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையா அப்படின்னு அவர் டேரி கேட்கும்போது நான் பண்ணவில்லை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த வாழ்க்கை கிடச்சிருக்குது, மறுபடியும் நான் அதை வேஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏதே இந்த குடிசைகளுக்கு வந்துட்டு இப்படி குளிர் கழிஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் அதுதான் என்னை நிம்மதியை வச்சிருக்குது இங்கே இருக்கிற எல்லா விஷயத்துல இருந்தும். ஏன்னா அது எது தடுக்குது, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம இண்டியூரா ஃபார்முக்கு மாறினப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடி மெலியதாஸ் அப்பவே நம்மளை நினச்சா கொண்டிருக்கலாமே. ஏன்னா நீயும் நானும் 6 இதயத்தை வச்சு தான் நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருப்போம். நம்மக்கிட்ட இன்னும் மீதி இருக்கிறது ஒரே இதயம் தான் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ எதுக்காக மெலியதாஸ் நம்மளை அட்டாக் பண்ண இருந்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேர்த்து அந்த காடஸ் கிளானில் இருக்கிற பொண்ணுமே எதுக்கு நம்மளை சேர்த்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு டெய்ரி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் உட்காரலாமா, நேராக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அவளுக்கு சாப்பாடு கொஞ்சம் வந்துருப்பா. நீங்கள் நேற்று வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்த கரடி எல்லாமே முடிச்சு கட்டிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், அந்த கரடி எல்லாமே ரொம்பவே சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இந்த இடத்துல யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாத காரணத்தில் ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக கோவம் அடைஞ்சிட்டான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே கிளக்ஸோனியை பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன மனுஷரு பேசுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. கிளக்ஸோனியா உனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, இப்போ எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது ஆக்சுவலி என் பக்கத்தில் ட்ரோல் தான் இருக்கிறான். நாங்கள் 2 பேருமே இனிமேல் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இத்தனை வருஷமாக நாங்கள் பொய்க்கு எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த பொய் எல்லாமே போயிடுச்சு. அதனால் நாங்கள் உனக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் இருந்து விலகிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம பார்த்தா இனிமேட்டு அவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவங்க எல்லாருமே எனக்கு எனிமின்னு சொல்லிடு அப்படின்னு லக்ஷனியை பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இவங்களோட பாடியிலேருந்து அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மார்க்குமே பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. கிளக்ஸோனியா என் பட்டில் இருக்கிற அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் டேட்டு போயிடுச்சுன்னு பாரு, ஏன்னா அது என் பின்னாடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் கத்திக்கிட்டு இருக்கும்போது அதுவும் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ மறுபடியும் நார்மல் ஆகிட்ட ட்ரோல் அப்படின்னு கிளக்ஸோனியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில் நம்ம ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக இறையிறான். சரி அவனுங்களை நானே திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவனே தனியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் அடடா ஜெல்ரிஸ் என்ன உங்களோட கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஏன்னா நீங்கள் டீமன் கிங் ஆகிறதுக்கு ஒரு வழியில் உங்களுக்காக நாங்களுமே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனோட இருக்கிறத பேர் பார்த்தீங்கன்னா த ஃபெசிஃபயர் சாண்ட்லர். அண்ட் அடுத்ததாக இருக்கிறவரோட பேர் பார்த்தீங்கன்னா த நாப்பிங் ரீப்பர் கியூசாக். நீங்கள் யாருமே இல்லாத நேரத்தில் தனியாக தவிக்கிறத எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால தான் நாங்கள் 2 பேருமே அந்த சீல்லேருந்து உடச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேர் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெல்ரிஸ் கேட்கும்போது ஆக்சுவலி காடஸ் போட்டிருக்கிற அந்த பவர் படி ரொம்ப வீக்காக இருந்தால் தான் அந்த கிளானை விட்டு வெளியே வர முடியும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு மேஜிக் போட்டுருந்தீங்கல்ல, அந்த சீலை உடைக்கிறக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தருணத்தை நாங்கள் பயன்படுத்தி 2 பேருமே வெளியே வந்துட்டோம். அதனால தான் நாங்கள் 2 பேருமே உங்களுக்காக சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குசாக் பேசிக்கிட்டே இருக்கிறான். சரி நீ அதெல்லாம் எது பண்ணிட்டு இருக்க வேண்டாம், ஃபஸ்ட் நீங்கள் எந்திரிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்ப வந்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஜெல்ரிஸ் கேட்கும்போது அதுதான் சார் எங்களோட கடமையை, ஏன்னா உங்களோட வார்த்தையாக இருக்கிற முறையில் என்னால் இது கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குசாக் பேசி இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் நம்ம மெலியதாஸோட வாத்தியாருங்கிற முறையில்
நம்ம கேண்ட்லருமே கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் காட்டிட்டு இருக்கிறாப்புல. நாங்கள் 2 பேருமே இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குசைக் பேசிட்டு இருக்கிறான். டேய் உன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான்டா நீயும் இருக்கிற. ஏன்னா உன்னோட சொல் பேச்சுப்படி உன் ஸ்டூடெண்ட்டான நம்ம சார் ஜெல்ரிஸை பாரு, அவர் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்காரு. ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாரு. யங் மாஸ்டர் மெலியோதாஸ் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அந்த துரோகி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, அதை வித்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குசைக் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன தைரியம் உனக்கு, நீ அந்த மாதிரியில பேசிட்டு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யங் மெலியோதாஸை நீ சார்னு தான் மென்ஷன் பண்ணணும். சரி சரி, நான் அதுக்கேற்ற மாதிரியே மரியாதை கொடுத்து பேசிக்கிறேன். தயவு செஞ்சு என் மேலே இப்படி துப்பாத. நீ துப்புனா ஆசிட் மாதிரி இருக்கும்னு ஏற்கனவே தெரியும்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்ச நேரம் 2 பேரும் கவனிக்கிறீங்களா, ஏன்னா நம்ம மெலியோதாஸை இப்போ திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக அப்பா ஆணையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இது கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவருமே ஒரு அப்பா தானே, தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கணும்ல. அந்த காரணத்துக்காக தான் நம்ம டெவில் கிங் எப்படியாவது அவர் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குசாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்ன ஆனாலும் சரி என்னோட யங் மாஸ்டர் மெலியோதாஸை நான் இங்கே கூட்டிட்டு வராமல் விடவே மாட்டேன். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நம்ம டெவில் கிங் சொல்லியிருக்காருன்னா அது கண்டிப்பாக ஏதோ நல்லதாக தான் இருக்கும். நான் மெலியோதாஸை இப்படியாவது காப்பாற்றியது தருவேன். என் யங் மாஸ்டர் நான் இங்கே கொண்டு வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியோதாஸோட டீச்சர் கேண்ட்லர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே நம்மளை தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்களாமா. நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசவே பார்த்தீங்கன்னா, யங் மாஸ்டர் நான் திரும்ப கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமுடி கணத்திற்குள்ள பறந்துட்டான். என்னை மன்னிச்சிருங்க சார், ஏன்னா மெலியோதாஸ்னு பேர் எடுத்துட்டாலே அவன் இப்படி தான் உற்சாகமாயிருவான் அப்படின்னு இங்கே குசாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவன் இந்த அளவுக்கு இருக்கிறதும் எனக்கு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அடுத்த டீமன் கிங் ஆக போகிற உங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறது நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு குசாக் பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஜெல்ரிஸுக்கு தன்னோட அப்பா சொன்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துருக்குது. அதாவது உன்னோட அண்ணன் தான் இந்த மாதிரி டெவில் கிங் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. என்னது அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள நான் வராமல் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டரோஸை பேசிக்கிட்டு இருக்கிறான். எஸ்டரோஸா நீ ஹீல் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட கான்சியஸ்னஸை வேணால் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டேன். இப்போது என்னால் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆக முடியாது. பட் இருந்தாலுமே அவனை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் என்னால் ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வாண்ணா, நம்ம எல்லாமே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிசாக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ எஸ்ட்ரோஸா ரொம்பவே வித்தியாசமானவன். ஏன்னா அவன் தன்னோட தம்பி மேலேயும் அண்ணன் மேலேயும் வச்சிருக்கிற பாசத்தை எப்படி கணிக்கிறதுனே தெரியாது. அவன் ரொம்பவே வித்தியாசமானவன். அவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாமே தண்ணி மேலே எழுதுற மாதிரி தான். எப்போ என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு கிசாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி சார் ஜெல்ட்ரிஸ், எங்களுக்கு என்னாலுமே சரி உங்களோட உயிரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் என் உயிருமே தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் குழந்தை இல்லை, என்னை நீ ஒன்றும் பார்த்துக்க வேணாம், உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு இங்கே கிசாக்கு பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதே சமயத்தில் இங்கே 7 டெட்லி சின்ஸை காட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கோட அம்மா மேலே ஜாலி ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா டிஎனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறான், அதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி. இது எனக்காகவா அப்படின்னு டிஎனி ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். ஆமாம், இது வந்து ஒரு குட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு. இது அந்த கீ செயினை நானே செஞ்சது. ஏன்னா இது என் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு பாசிட்டிவாக விட்டுட்டு போனது. ஏன்னா அவன் கடைசியாக சாகும்போது இது மட்டும் தான் என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போனான். அது மட்டும் இல்லாமல் அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ டிஎனை பத்திரமா பார்த்துக்க, எப்போவுமே அவளை சந்தோஷமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதையே செஞ்சு உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு கிங் பேசிக்கிட்டு இருக்கிறான். ரொம்பவே நன்றி, இதை நான் வாழ்க்கை முழுக்க வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம டிஎனுமே பேசிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தியா எனக்காக கிங்குமே ஒரு கீ செயின் செஞ்சு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோத்திரமே காதிக்கிட்டு இருக்கிறா. வா இது ஹார்ட் செயின் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இதில் என்ன வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமல்ல உனக்கு அது சாதாரண ஹார்ட் கிடையாது, உன்னோட ஹார்ட் தானே அது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் இருந்தாலுமே அவளோட நினைவுகளை சில நினச்சி பார்க்கும்போது அவன் நாஜா எப்படி திரும்ப வரமாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த நினைவுகள் என் மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலிங்கை தருது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு கோத்திர சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க கண்ணிட்டு தூரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. இவங்களை சுற்றி இருக்கிற நகரம், இவங்களை சுற்றி இருக்கிற மலைகள், வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கருன்னு இருடுவ நேரம் மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ஸோ இவங்களை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த இரவை கடந்து போய்கிட்டே இருக்குது. எல்லாருமே தயாராகுங்க, ஏன்னா இது ஒருத்தரோட மேஜிக்கோட பவர்னால தான் இப்படி இருட்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அட்டாக் ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே ஹாக் கத்திக்கிட்டே இருக்கிறா. என்னென்னு பார்த்தா, ஐயோ யங் மாஸ்டர் மெலியோதாஸ், நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இவ தான் அந்த பொண்ணு பாவம் பண்ணவ, உங்களை டீமன்கில் வந்து விலைக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, காடஸ் கிளானில் இருக்கிற பொண்ணு, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், ஏன்னா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி கேண்ட்லர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஜெல்ட்ரிஸை காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பேலஸில்.
ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. யாரு குசாக்கு ஜெல்ட்ரிஸுமே, "நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார். ஏன்னா மெலியோதாஸ்ன்னு வந்துட்டா, அவரு எப்பவுமே இந்த மாரி தான் துள்ளல் ஆயிருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சேண்ட்லருக்கு நம்ம மெலியோதாஸ் மேல இருக்கிற அக்கறை அது யாராலயுமே விலக்கி காட்ட முடியாது. அவனுக்கு இருக்கிற சக்தி, அங்க இருக்கிறவங்களோட எல்லா எலும்பையுமே என்னிட்டு தான் அருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க குசாக் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அதே சமயத்துல உன்னை நான் கொல்லாம விடமாட்டேன். நீ பண்ண பாவத்துக்கு உன்னை நான் அணு சித்திரவதை செஞ்சு உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேண்ட்லர் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்துல அந்த பெர்ஃபெக்ட் கியூபையுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டான். என்னது ஒரு சோப் பபுள் மாதிரி அவன் அசால்ட்டா உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கத்தும்போது, இப்போ இதுக்கெல்லாம் சரியாவாது. இது சீலிங் மேஜிக்கான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியின் பயன்படுத்துற பாருங்க. அதே சமயத்துல ஃபுல் கவுண்டரையுமே இங்க கேன்லர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது மெலியோதாஸோட பவர் ஆச்சு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு மெலின் ஆச்சரியப்படும்போது, மெலியோதாஸுக்கு அந்த ஃபுல் கவுண்டருங்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுத்தது நான் தான். அது மட்டும் இல்லாம நீ தான் இந்த பெல்லிலையும் பொண்ணாட்டு இருக்குது. உன்னை சின்ன வயசுல பார்த்தது மறுபடியும் இப்போ சின்ன வயசாவே இருக்கிற அப்படின்னு கேண்டர் பேசிக்கிட்டு இருக்க. என்னாச்சு, நீ என் பவரை சீல் பண்ண ஆசைப்பட்டியாட்டு இருக்குது. இப்போ நீ உன்னையே சீல் பண்ணிக்கிட்ட. உன் உண்மையான உருவத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பாவமா இருக்குது. பட் இருந்தாலுமே நீ ரொம்பவே கியூட்டா இருக்கிற. அதில் உன்னை காயப்படுத்த எனக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் என் மாஸ்டர் யங் மாஸ்டர் மெலியோதாஸை தூக்கிட்டு போகிறது தான் மெயின் காரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டர் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் டிஎன் சும்மா விடுவாளா? கையை உள்ள விட்டுட்டு யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி பார்க்குறா. ஆனால் அவளோட கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெலியோதாஸை எலிசபெத்துமே வந்து சேர்ந்துட்டாங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமே ஏதோ ஆகலையே, எந்த ஆபத்துமே இல்லையே அப்படின்னு டிஎன் கேட்கும்போது, நாங்கள் எந்த ஆபத்துலையும் இல்லை, நம்ம மெர்லின் தான் ஆபத்தில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தா தெரியுது நம்ம மெர்லின்னு குட்டி பண்ண மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட எப்படியோ அடி வாங்க தயாராகிட்டு இருக்கிறா. ஸோ இவங்க 3 பேருமே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இவங்க 3 பேர் தான் எப்படியாவது இந்த கிழவங்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் 3 பேர் தான், அதாவது நீங்கள் இருக்கிற 7 பேர் இருந்தால் 7 ரிலீசன்ஸா பவர் லெவல் 8000 வச்சிருக்கிற ஒரு ஜெயின் கிளானில் இருக்கிற ஒருத்தி, அண்டு பவர் லெவல் 40,000 இருக்கிற ஃபேரி கிளானில் இருக்கிற ஒருத்தன், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஹியூமனில் 35,400 பவர் லெவலில் இருக்கிற ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு நீ ஹியூமன் பப்பாட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இரு, உன்னை பார்த்தா கோத்திர மாதிரி தெரியுது. அப்படின்னா நீ கோத்தரோட பப்பேட்டா? நீ பார்க்கறக்கு அவனை மாதிரி இல்லை, பட் இருந்தாலுமே அவன் கிரியேட் பண்ண பப்பட் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ தான் முதல் ட்ரைட்டர்னு நினைக்கிறேன். 10 கமெண்ட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேண்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கோத்தர், உனக்கு இந்த ஆளை பற்றி தெரியுமா அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா இவர் ஒரு ஹை ரேங்க்டு டீமன். இவர் தான் கேண்ட்லரு. நம்ம மெலிதாஸுக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுத்ததே இவர் தான் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். ஏன்னா நீங்கள் எங்களோட யங் மெலிதாஸா அப்புறம் அந்த பாவப்பட்ட அந்த எலிசபெத் காடஸ் இருக்கிறா பாரு, அவள் என் கையில் கொடுத்துருங்க, உங்களை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு கேண்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செத்தல் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கத்தும்போது, அப்போ சாவடி அப்படின்னு மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அவள் சுண்டு ரொம்ப மாதிரி ஆகிட்டா. இது பார்த்து அங்கே இருக்கல எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு. எஸ்கனார் டக்குன்னு எந்திரி, இந்த இடத்துல பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு மெர்லின் நம்ம எஸ்கனார் எழுப்பும்போது அவனுக்கு எந்த ஒரு அசைவுமே இல்லை. இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு நிலவை கொண்டுட்டு வந்துடணும் ஒன்றுமே புரியல. ஏன்னா இரவு நேரத்தில் தான் இவங்களுக்கு பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ சூரியன் இல்லாத காரணத்தினால நம்ம எஸ்கனாராலையுமே பார்த்தீங்கன்னா முழுசாக எந்திரிக்க முடியல. ஸோ இந்த இரவை நான் காரணமாக வச்சு உங்கள் எல்லாரையுமே நான் அழிக்க போகிறேன். ஏன்னா எங்களை மாதிரி டீமன்ஸுக்கு அதிக சக்தி தரதே இந்த இரவு நேரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேண்டர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் மீட்டியர் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துகிற பாருங்க. வானத்துலேருந்து ஏகப்பட்ட விண்கற்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்க பார்க்குறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடி வாங்கிடுறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற இதுதான் என்னோட யங் மாஸ்டர் எங்களுக்கு திரும்ப கிடச்சிட்டாரு, அதனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வான வேடிக்கை கட்டியிருக்கிறப்ப நம்ம கைமீறி போயிடுச்சு. இனிமேல் நம்ம 2 பேருமே அதை பண்ண தான் சரியாக வரும் அப்படின்னு கிங்கு கோத்தர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹாக்கோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த இடம் நல்லா அமோகமாக இருக்குதா, நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணா கொஞ்சம் பேக்லேயே சூடு, ஏன்னா இப்போ நாங்கள் போட போகிறது கம்பைனர் டெக்னிக் செலஸ்டியல் ஏரோ அப்படின்னு கோத்ரு கிங் 2 பேருமே ஒரு கம்பைனர் டெக்னிக் பயன்படுத்துகிறாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.